தன்னம்பிக்கைக்கும், தைரியத்துக்கும், விடாமுயற்சிக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்டின்னா, நான் வந்து கிருத்திகாவ தான் சொல்லுவேன். கிருத்திகா வந்து அவங்க 2 காலும் வந்து செயல் இழந்துருச்சு ஒரு ஆக்சிடெண்ட்ல. அப்போ வந்து அவங்க ஃபேமிலிலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி, யாருமே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களோட உதவியால ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு, ஏதாவது நான் சம்பாரிச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே வந்து பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணிலாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அவார்ட் ஃபங்ஷனுக்காக சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம வீட்ல வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு, மறுநாள் வந்து கிளம்பும்போது நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து சில பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரெகுலரா புரோட்டீன் ரிச் பவுடரும், ஹேர் ஆயிலும், ஷாம்பூ நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நேர்ல வந்ததால இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ட பத்திய டீட்டெயில்லாம் கேட்டு நெறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 15லேருந்து 20 வரைக்கும் ஜெர்மன் சில்வர் பிள்ளையார் வந்து கிஃப்ட்டா குடுக்குறோம். அது ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்து நான் இவங்களுக்கு தான் கிஃப்ட்டா குடுத்தேன். கடவுள் வந்து இவங்களுக்கு ஆரோக்கியத்தையும், நீண்ட ஆயுளையும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இவங்களோட ஃபேமிலி வந்து பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பாப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ் அண்ட் கேரு. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்னு நான் சொல்லுவேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தான்.